ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி 30 நாட்களும் திருப்பாவை பாசுரங்களை பாடி கேட்க போகிறோம். பாசுரங்களோட பொருளையும் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆண்டாளை பற்றி ஒரு முன்னுரை தெரியணும் இல்லையா? ஆண்டாள் பெரியாழ்வாரோட குமாரத்தி. ஜனகருக்கு உழுபடைச்சாலில் சீத்தை கிடைச்சது மாதிரி புஷ்ப கைங்கரியம் பண்ணுறவரான பெரியாழ்வாருக்கு அவரோட துளசி தோட்டத்தில் ஆண்டாள் கிடைத்தாள். கோதைன்னு பெயர் வச்சு அவளை பெரியாழ்வார் வளர்த்து வந்தார். ஆண்டாளோட பெருமையை மணவாள மாமுனிகள் சொல்கிறார். 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் வாழ்த்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு சொல்கிறார். 5 குடி அப்படின்னா, குடின்னா பரம்பரைன்னு வச்சுருந்தோன்னா, இவளுக்கு பரம்பரைங்க பிறப்பால் பரம்பரைங்கிறது பெரியாழ்வாருக்கே இவள் பிறந்த பெண் கிடையாது, கிடைத்து வளர்த்த பெண் தான். அப்போது இந்த 5 குடி எதை சொல்கிறதுன்னா, ஆண்டாளோட ஞான பரம்பரையை சொல்கிறது. அதாவது இவளுக்கு முன்னால் இருந்த ஆழ்வார்கள் அவர்களோட எல்லா சிறப்புகளையும் இவள் சேர்த்து பெற்றிருந்தாள். அது என்னதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது முதல் ஆழ்வார்கள் 3 பொய்கையார், பூதத்தார், பேயார், இந்த 3 பேர் சொல்லுவா இல்லையா? இந்த 3 ஆழ்வாரும் சேர்த்து ஒரு குடின்னு சொல்லுவாள். அந்த முதல் ஆழ்வார்களோட சிறப்பு என்னன்னா, தமிழ் நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயர்த்திய வெற்றிமையோர் அப்படின்னு சொல்லுவாள். பேயாழ்வார் தன்னை பெருந்தமிழன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறார். அதனால் தமிழ் சிறப்பு அவளுக்கு. அந்த சொத்தை அப்படியே ஆண்டாள் பெற்றிருந்தாள். என்னென்னா, அவ்வளவு சிறப்பான தமிழ் அவளோடது. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, 2வது குடி திருமழிசை ஆழ்வார். அந்த திருமழிசை ஆழ்வாருங்கிறவர் 4000 வருஷம் இருந்திருக்கார். அந்த 4000 வருஷத்தில் அவர் பௌத்தம், சமணம், சைவம் அப்படின்னு விதவிதமான மதங்களில் சேர்ந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இறுதியில் நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு சொல்லி நாராயணனே பரதேவதை அப்படின்னு உறுதி கொண்டார். அந்த உறுதி ஆண்டாளுக்கு அவரை போலவே இன்னும் அவரை விடவே அதிகமாகவே இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். 3வது குடி யாருன்னா நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கிருஷ்ண பக்தி, அதை கூட பக்திங்கிறத கிருஷ்ண திருஷ்ணான்னு சொல்லுவாள். கிருஷ்ணானா அப்படியே ஏக்கமும் தாகமும் உருகிற பக்தி. அந்த பக்திக்கு அப்படியே ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் நம்மாழ்வாரா. அது ஆண்டாளுக்கு நம்மாழ்வாரை போல் அதை விட அதிகமாக அப்படியே கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமையில் முழுகினவர் இல்லையா? அந்த சொத்தும் அப்படியே வந்துடுத்து அவளுக்கு. அடுத்தாப்பில் பார்த்தோன்னா பெரியாழ்வார். பெரியாழ்வாருக்கு என்னென்னா பொங்கும் பரிவு. அவருக்கு அவர் பரதத்துவத்தை எல்லாம் நிர்ணயம் பண்ணி அவருக்கு பகவான் காட்சி கொடுக்குற போது அவருக்கு அப்படியே தனக்கு ஏதாவது முக்தி வேணும்னோ அதுவும் இதுவும் கேட்க தோணல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணா, இவ்வளோ அழகு, இவ்வளோ அழகு, இவ்வளோ அழகோடு அப்படியே நீ வந்துட்டியே, என்ன ஆகும்? எல்லாரும் ரொம்ப கெட்ட கண்ணுடையவாளாச்சே இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீ நல்லா இருக்கணும்ப்பா, உனக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பொங்கும் பரிவில் ஆண்டாளுக்கும் குறைவில்லை. கடைசியாக 5வது குடி குலசேகர ஆழ்வார். அவர் பாகவத சேஷத்துவம், பகவானுக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணால் போராது, பாகவதர்களையும் அதை போலவே போற்ற வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றவர். இந்த அத்தனை பேரோட சொத்தையும் அப்படியே ஆண்டாள் பெற்றாள். ஆண்டாளோட தனிப்பட்ட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மணவாள மாமுனிகள் சொன்ன அந்த பாடல்லையே இருக்குது பாருங்க,
ஆழ்வார் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மை. அவளுக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டா. எப்படின்னா, முதல்ல 5 வயசுலேயே பக்தியில் உச்சம் அடைஞ்சிட்டா. அதாவது பெரியாழ்வார் அவளுக்கு பாலும் சோறும் எப்படி ஊட்டினார்னா, கண்ணனோட கதை தான். அப்படி விளையாடினா, இப்படி விளையாடினா, என்ன பண்ணா அப்படின்னு முழுக்க முழுக்க கிருஷ்ணன் என்ன பண்ணாங்கிறத சொல்லி சொல்லி தான் அவளை வளர்த்தார். அதனால் அந்த சின்ன வயசுலேயே கண்ணனையே கணவனாக அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துடுது. அடுத்து என்னென்னா, அவளுக்கு மாதுரிய பக்தி, அதாவது காதலனாக பகவானை நினச்சி செய்கிற பக்தி, அது அவளுக்கு இயற்கையாக அமைஞ்சுது. இப்போது நம்மாழ்வார் போல் இருக்கிறவெல்லாம் ரொம்ப பக்தி தான். ஆனால் அவர்கள் ஆண்களாக இருந்ததுனால பகவானை காதலனாக நினச்சி செய்யறதுக்கு, பக்தி செய்யறச்ச என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, நம்மாழ்வார் பராங்குச நாயகி அப்படின்னு தன்னையே ஒரு கற்பனை பண்ணிண்டு காதல் செய்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் அப்படி தான் தன்னை பரகால நாயகின்ற பெண்ணாக பாவிச்சுண்டு காதல் பண்ணுறார். அப்படியெல்லாம் அவசியமே வேண்டியிருக்கல. ஆண்டாளுக்கு ரொம்ப இயற்கையாக மிக 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 மதுரமாக பகவானை காதலனாக எண்ணி பாட முடிஞ்சுது. அதனால தான் திருமலையில் திருவேங்கடத்தானுக்கு அபிஷேகம் பண்ணுறச்ச நாச்சியார் திருமொழியை சேவிக்க சொல்லி கேட்பாராம். அது சேவிக்கிறத தான் கேட்டுண்டு அவர் அபிஷேகத்தை ஏற்றுப்பாராம். அவளோட காதல் மொழிகளில் அவர் நீராடுறார். அடுத்தது ஆழ்வார்கள்லாம் என்னென்னா, அவள் தூங்கினா பகவான் அவளை எழுப்பி அவளுக்கு ஞானத்தையும் பிரேமத்தையும் கொடுத்தாராம். மயர்வர மதிநலம் அவர் அருள்றார். ஆனால் ஆண்டாள் என்னென்னா, பகவானையே எழுப்புறா. நாராயணனுக்கே இந்த ஜீவாத்மா அடிமை, அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக ஏற்பட்டவன் அப்படின்னு வேதங்கள் சொல்கிறது இல்லையா, உபனிஷதங்கள் சொல்கிறது இல்லையா, அதை நாமெல்லாம் மறந்துட்டோம், பகவானும் மறந்துட்டார். அதை பகவானை எழுப்பி நான் உனக்கே அடிமை, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷபூதன் அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்துகிறா. அதோடு மட்டும் இல்லாமல் தான் சூடிக்களைந்த மாலையால் அவனை கட்டி நான் உனக்கு கைங்கரியம் செய்வேன், நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாமாலையும் சுற்றா. அடுத்ததாக இந்த திருப்பாவை பிரபந்தத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுருக்கமாக பார்த்துருவோம். பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. அதாவது பாதகங்கள் தீர்க்குன்னா பாவங்களை போக்கும், பரமனடி காட்டும் பகவானோட திருவடியிலேயே கொண்டு நம்மளை சேர்க்கும். ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமாக வேதமனைத்துக்கும் வித்தாகும், அதாவது வேதங்கள்லையும் உபனிஷதங்கள்லையும் சொல்லப்பட்டுள்ள சாரமான கருத்துக்களை இந்த திருப்பாவையில் ஆண்டாள் சொல்கிறாள். அதாவது முதல்ல நம்ம அப்படியே படித்து பாசுரத்தோட பொருளை முதல் நிலையில் பார்க்கும்போது வெளிப்படையான பொருள் ஒன்று இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஆழ்ந்து பார்த்தோமானா அரிய கருத்துக்கள், வேதங்களோட சாரமான கருத்துக்கள், மிக முக்கியமான விஷயங்கள் உள்ளுரை பொருளாகவும் இருக்கும். அப்படி ரொம்ப சிறப்பாக அமைந்திருப்பதனால தான் இதை வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாவை பிரபந்தத்தை அறியாத மனுஷன் இந்த உலகத்தில் வாழறதே வீண் அப்படின்னு பெரியவர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கா. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருப்பாவை நம்ம இந்த 30 நாளும் நல்லா கேட்டு இதில் இருக்கிற அரிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டு, அதாவது இந்த பிரபந்தத்துக்குள்ளே நம்ம மூழ்கி ஒத்தெடுப்போம். கோதை கோபிகையாகி திருப்பாவை பொழிந்ததன் பின்னணி என்ன? பெரியாழ்வார் கோதையை கிருஷ்ண கதைகளை சொல்லியே வளர்த்தார். கோதை அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே
கிருஷ்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று உறுதி கொண்டாள். இது எப்படி நடக்கும் என்று ஏங்கிய போது ஒரு உபன்யாசகர் கோபிகைகள் காத்தியாயனி விரதம் இருந்ததை பற்றி சொல்ல கேட்டாள். கோபிகைகளெல்லாம் ஆய்ப்பாடியில் கிருஷ்ணன் மேலே அன்பு இல்லை, பித்து பிடித்தவர்களாக இருந்தாளாம். கிருஷ்ணன் குழலோசை கேட்டால் ஸ்தம்பித்து அப்படியே நின்றுடுவா. கிருஷ்ணன் யமுனைக்கரையில் இருக்கான்னு தெரிஞ்சால் போதும், என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு யமுனைக்கரைக்கு ஓடிவிடுவார்கள். இப்படி இவர்களெல்லாம் செய்வது ஆய்ப்பாடியிலிருந்து பெரியவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் கிருஷ்ணனோட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு நிலவரையில் அவர்களை அடைத்து வைத்திருந்தார்களாம். அப்போது ஆய்ப்பாடியில் மழை பொய்த்து போனது. கர்க முனிவர் கன்னிப்பெண்கள் மார்கழி மாதம் 30 நாளும் காத்தியாயனி விரதம் என்கின்ற மார்கழி நோன்பை செய்தால் மழை பெய்யும்னு சொன்னார். அதனால் கோபிகைகளையெல்லாம் அந்த நிலவரைகள்லேருந்து விடுவித்து நோன்பை செய்யுங்கள்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை மேற்பார்வை பார்க்க கிருஷ்ணனையே கடகனாக நியமித்தார்கள். அவர்களும் ஊர்க்காரர்களுக்கு மழை பெய்ய விரதம் செய்ய ஒத்துக்கொண்டு செய்தார்கள். ஆனால் ஆத்மார்த்தமாக அவர்களோட பிரார்த்தனை, காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமக, கிருஷ்ணனே எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று வேண்டி நோன்பை செய்தார்கள். இந்த மார்கழி மாத நோன்பை தானும் செய்வதாக ஆண்டாள் அனுகாரம் செய்கிறாள். மனதால் கற்பனை பண்ணி அப்படியே அந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறா. தன்னை ஒரு கோபிகையாக இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த தன்னோட தோழிகளையெல்லாம் மற்ற கோபிகைகளாக நினைத்து கொண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆய்ப்பாடி, வடபத்திரசாயி கோவில், நந்தகோபன் மாளிகை, பெருமாளை கண்ணனாகவும் இப்படி எல்லாத்தையும் பற்றி நினச்சி அந்த கோபிகைகளோட பாவனையிலேயே ஆழ்ந்து போனாள். அந்த பாவம் பாசுரங்களாக பொழிந்தது. நாளை முதல் திருப்பாவை பாசுரங்களை தொடர்ந்து பார்ப்போம்.